بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وللمطلقات متاع بالمعروف حقا على المتقين كذلك يبين الله لكم آياته لعلكم تعقلون. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபூத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவினுடைய ஆயத்துகளை விளக்கமாக தெல்ல தெளிவாக அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து வருகிறோம். அதன் வரிசையிலே இதுவரைக்கும் நாம் 237 ஆயத்துகளை கடந்து 238வது ஆயத்திலிருந்து 242வது ஆயத்துகள், அதாவது இந்த வசனங்களுடைய விளக்கங்களை, இதன் பொருள் மற்றும் இதனுடைய தொடர்புகள், முந்தைய ஆயத்துகளோடு இதனுடைய முனாசபத் கனெக்ஷன் என்ன என்பதையெல்லாம் பார்த்து, இப்பொழுது இதிலே பொதிந்திருக்கக்கூடிய இலக்கியம் சம்பந்தமான அல்லாஹு தாலா பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த வாசகங்களில் பொதிந்திருக்கக்கூடிய இலக்கியம், அதன் மூலம் ஏற்படக்கூடிய அர்த்தத்தில் ஏற்படக்கூடிய அழுத்தம், மாற்றம், இவைகளை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த பாடத்துல நம்ம இலக்கியம் சம்பந்தமான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். பாடத்தினுடைய அடிப்படையில் பார்த்தால் இது 357வது பாடம். 357 357வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த பாடத்திலே நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன? பொதுவாக இதில் ஓரிரு ஆயத்துகளுடைய விளக்கங்களை பார்த்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் இலக்கிய நயம் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். அல்லாஹு தாலா இதில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஆயத்துகள்ல வரக்கூடிய அந்த வாக்கியங்கள்ல, வசனங்கள்ல இருக்கக்கூடிய இலக்கியம் என்ன, அதனுடைய மகிமை என்ன, அதை பயன்படுத்தியதன் நோக்கம் என்ன, அதன் மூலம் ஏற்படக்கூடிய அந்த மானா கருத்துக்களில் ஏற்படக்கூடிய, கேட்கக்கூடிய உள்ளங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதே போன்று பல விஷயங்களுக்காக வேண்டி, பல நோக்கங்களுக்காக வேண்டி அல்லாஹு தாலா ஒவ்வொரு ஆயத்துகளிலேயும், ஒவ்வொரு வாக்கியங்களிலேயும், ஒவ்வொரு வசனங்களிலேயும் விதவிதமான இலக்கியங்களை பயன்படுத்தி அதன் மூலம் முன்னால் இருக்கக்கூடிய முகாத்தபாக இருக்கட்டும் அல்லது காய்பாக இருக்கக்கூடியவராக இருக்கட்டும், இவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை, மனதிலே ஒரு விஷயத்தை, சில இடங்களிலே பயத்தை ஏற்படுத்துவான், சில இடங்களிலே அந்த விஷயத்தை உள்ளத்தில் ஆழமாக இறக்குவதற்காக வேண்டி பயன்படுத்துவான், சில இடங்களிலே சிலருக்கு சுப செய்தி சொல்லி மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்காக வேண்டி பயன்படுத்துவான். இவ்வாறு பல நோக்கங்களுக்காக வேண்டி அல்லாஹு தாலா தன் திருமுறையிலே இலக்கியங்களை பயன்படுத்துவதை பார்க்கிறோம். அதன் விஷயமாக நாம் இன்ஷா அல்லாஹ் பல பாடங்களிலே அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து வந்து விட்டோம். இப்பொழுது இந்த பாடத்தில் பார்க்கக்கூடிய விஷயம் என்று எடுத்துக்கொண்டால், குறிப்பான வஸ்துவை பொதுவான வஸ்துவின் மீது அத்துஃப் செய்வது, அத்துஃபுல் ஹாஸ் அலல் ஆம் என்பதாக சொல்வார்கள். ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா சொல்லிட்டான், பொதுவா அல்லாஹ் சொல்லி முடிச்சிட்டான், அந்த விஷயத்துக்குள்ளேயே எது வந்துடும், அடுத்து சொல்லக்கூடிய அந்த குறிப்பான விஷயமும் வந்துடும். ஆனால் அதை மட்டும் தனியாக அல்லாஹ் மீண்டும் சொல்லுவான். அதிலிருந்து அதனுள் அடங்கிய ஒரு குறிப்பான வஸ்துவை மட்டும் அல்லாஹு தஆலா தனியாக எடுத்து சொல்லுவான், தனியாக எடுத்து சொல்லுவான். அதன் மூலம் அதனுடைய முக்கியத்துவம், அதற்கு பல நோக்கங்கள் இருக்கும். ஒரு மனிதர் சொல்கிறார், 1லிருந்து 10 வரை வரிசையாக எண்ணு, 8 குறிப்பா சொல்லு, 8ஐயும் சேர்த்து சொல்லணும்னா என்ன அர்த்தம்? 8ங்கிறது 1லிருந்து 10க்குள்ள வந்துடுது. அப்ப 8ஐயும் சொல்லுங்கிறது அந்த 8க்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அல்லது 8ஐ மறந்துவிடக்கூடாது என்பதற்காக சொல்லலாம். இது போன்று ஏதாவது ஒரு நோக்கத்திற்காக வேண்டி, ஏதாவது ஒரு நோக்கத்திற்காக வேண்டி அந்த அந்த விஷயத்தை பொதுவாக சொன்னதற்கு பின்பாக அதை குறிப்பாக சொல்லுவது. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்தில் சொல்லும்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, ரப்பி குஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன என்பதாக, வலில் முஃமினீன வல் முஃமினாத் என்பதாக சொல்லும். யா அல்லாஹ், ரப்பி குஃபிர்லி வலி வாலிதைய, என்னையும் என்னுடைய தாய் தந்தையரையும் மன்னிப்பாயாக என்று சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மோமினான ஆண்களையும் மோமினான பெண்களையும் மன்னிப்பாயாக என்று சொல்லுவது. அப்ப அங்க தாய் தந்தை என்பதிலே மோமின் ஆன ஆண்கள், மோமினான பெண்கள் என்பதிலே தாய் தந்தையும் வந்து விடுகிறார்கள். ஆனாலும் அல்லாஹு தாலா ஆமா, அதாவது அப்போ இந்த இடத்துல என்ன செய்யறான்,
அல்லாஹு தாலா அதாவது ஹாஸை எடுத்து சொல்றான். எதுக்குன்னு சொன்னா அந்த இடத்துல உதாரணமா இதை விட மன்கான அதுவன் லில்லாஹி வ மலாயிகத்திஹி, மன்கான அதுவன் லில்லாஹி வ மலாயிகத்திஹி, அங்க அத்துஃபுல் ஆம் அலல் ஹாஸா இருக்கு. அத்துஃபுல் ஹாஸ் அலல், அங்க அத்துஃபுல் ஹாஸ், அதாவது மன்கான அதுவன் லில்லாஹி வ மலாயிகத்திஹி என்பதாக சொல்லிட்டு ஜிபிரில வ மீகால் என்பதாக சொல்லும். மலாய்க்கத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துருவாங்க. ஆனா அதை மட்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை தனியா பிரித்து சொல்றது அவர்களுடைய முக்கியத்துவத்தை காண்பிப்பதற்காக. அப்ப இது போன்ற பல நோக்கங்களுக்காக வேண்டி குறிப்பான வஸ்துவை பொதுவான வஸ்துவின் மீது அத்துஃப் செய்வது. இது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் இதிலே பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம், அந்த விளக்கங்களை பார்ப்போம். அதற்கு முன்பாக ஆயத்துடைய அர்த்தத்தை லேசாக கண்டுகொள்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலில் முத்தல்லகாத்தி, தலாக்விடப்பட்ட பெண்மணிகளுக்கு மத்தாஉன், அவர்களுக்குரிய மத்தாவை, அவர்களுடைய இத்தாவின் தவணை வரையிலும் முறைப்படி கணவன் சொத்திலிருந்து பராமரிப்பு பெற தகுதி உண்டு. மத்தானா அவர்களுக்கு பில் மாரூஃப், நல்ல முறையில் அவர்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை கொடுத்து விடுங்கள். பராமரிப்பை சரியான முறையில் செய்யுங்க. ஹக்கன் அலல் முத்தகீன், இது முத்தகீன்கள் மீது கடமையாக இருக்கிறது. கதாலிக்க, இவ்வாறு யுபையுனுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி, அல்லாஹ் தன்னுடைய ஆயத்துகளை அத்தாட்சிகளை விளக்குகிறான். லஅல்லக்கும் தாகிலூன், அது உங்களுக்கு நீங்கள் இதை தெளிவாக விளங்கக்கூடும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா விளக்கி சொல்கிறான். வாருங்கள் இது சம்பந்தமான விளக்கங்களை கிதாபுடைய ஆசிரியர் சொல்வதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலில் முத்தல்லகாத்தி மதாஉம், வலில் முத்தல்லகாத்தி மத்தாஉம் பில் மஅரூஃப் ஹக்கன் அலல் முத்தகீன். வலில் முத்தல்லகாத்தி, தலாக் விடப்பட்ட பெண்களுக்கு மத்தா, அவர்களுக்கு கணவனின் புறத்திலிருந்து அவருடைய சொத்துக்களிலிருந்து பராமரிப்பு பெற முழுமையான தகுதி உண்டு. அவர்களுக்கு என்ன செய்யணும், அந்த மத்தா என்ற அந்த வசதி வாய்ப்பை, அவர்களுக்குரிய அந்த பிரயோஜனம் தரக்கூடிய அந்த பொருளை கொடுத்து விடுங்கள். பில் மஅரூஃப், அழகான முறையில். ஹக்கன் அலல் முத்தகீன், முத்தகீன்கள் மீது இது கடமையாக இருக்கிறது. இறையச்சம் கொண்டவர்கள் மீது இது கடமையாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதாவது வாஜிபுன் அலல் அஸ்வாஜ் ஐ யுமத்திஅனல் முத்தல்லகாத்தி பிகத்ரி இஸ்திதாஅத்திஹிம் ஜபுரன் லிவஹ்ஷத்தில் ஃபிராகி. வாஜிபுன், வாஜிபாக இருக்கிறது, கடமையாகும். அலல் அஸ்வாஜ், கணவன்மார்கள் மீது. அலல் அஸ்வாஜ்ங்கிற இந்த இடத்துல கணவன்மார்கள் மீது கடமையாகும். ஐ யுமத்திஅன, அவர்கள் மத்தா ஆக கொடுப்பதற்கு, பயனளிக்கக்கூடிய வகையிலே, முத்தல்லகாத்தி, தலாக் விடப்பட்ட பெண்மணிகளுக்கு பயனளிக்கும் வகையிலே அவர்களுக்கு செலவினங்களை, அவர்களுக்குரிய ஆடைகளை மத்தா ஆக கொடுப்பது கணவன்மார்கள் மீது வாஜிபாக இருக்கிறது. பிகத்ரி இஸ்திதாஅத்திஹிம், அந்த கணவன்மார்களுடைய சக்திக்கு ஏற்ப. வாலல் மூசிஅ கதருஹு வாலல் முக்திரி கதருஹு, வசதி படைத்தவர் அவருடைய சக்திக்கு ஏற்ப மத்தா, அந்த பயனளிக்கக்கூடிய பொருளை கொடுப்பார். அதேபோல் வாலல் முக்திரி கதருஹு, வசதி இல்லாதவர், ஏழ்மையாக இருக்கக்கூடியவர், அவருடைய தகுதிக்கேற்ப அந்த செலவினத்தை, அதற்குரிய அந்த மத்தாவை கொடுப்பார் என்பதாக அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அங்க ஹக்கன் அலல் முஹ்சினீன் என்பதாக சொல்லுவான். இங்க என்ன சொல்றான், ஹக்கன் அலல் முத்தகீன் பிகத்ரி இஸ்திதாஅத்திஹிம், அவருடைய இஸ்திதாருக்கு ஏற்ப, அவங்களுடைய சக்திக்கு ஏற்ப கொடுப்பார்கள். ஜபுரன் லிவஹ்ஷத்தில் ஃபிராகி, ஈடுகட்டுவதற்காக, ஜபரன்னா ஈடுகட்டுவதற்காக வேண்டி, லிவஹ்ஷத்தில் ஃபிராகி, வஹ்ஷத்தில் ஃபிராக்கினா அந்த பிரிவினுடைய அந்த வெறுட்சியை, இந்த பிரிவு என்று ஏற்பட்டவன வஹ்ஷத்து போன்றா, வஹ்ஷத்துனா பொதுவாக காட்டி வஹ்ஷின்னு சொல்கிறோம்ல, காட்டி விலங்கு. அப்போ அந்த வெறுப்போடு அந்த வெறுட்சி ஏற்படும், ஒரு பெரிய ஒரு நிராசை போன்ற ஒரு தன்மைகள் ஏற்படும். உள்ளம் அப்படியே தன்னை ஒன்றுமே, அதாவது உள்ளத்தினுடைய வெறுப்பின் காரணமாக எனது மிகப்பெரிய ஒரு வெறுட்சி ஏற்பட்டு இருக்கும் அல்லவா, அந்த பிரிவின் காரணமாக அந்த வெறுட்சியை இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டி, அதை ஈடுகட்டுவதற்காக வேண்டி கொடுப்பது. வஹாதிஹில் முத்தாஅத்து ஹக்குல் லாசிமுன் அலல் முஃமினீன் அல் முத்தகீன் லில்லாஹ். அப்போ இந்த அந்த அவர்களுக்குரிய அந்த பிரயோஜனம் அளிக்கக்கூடிய பொருளை, அவர்களுக்கு சுகமளிக்கக்கூடிய அந்த பொருளை கொடுப்பது ஹக்குல் லாசிமுன், கட்டாய கடமையாக இருக்கிறது. அலல் முஃமினீன், மோமின்களின் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. அல் முத்தகீன் லில்லாஹ், அல்லாஹுவை அஞ்சக்கூடிய அந்த மோமினான அடியார்கள் மீது இவ்வாறு செய்வது கட்டாய கடமையாக இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஒரு இடத்துல மத்தாம் பில் மஅரூஃப் ஹக்கன்
அலல் முஹ்சினின் என்பதாக ஒரு இடத்துல பக்கரால இது ஒரு 2 3 ஆயத்துகளுக்கு முன்னாடி சொன்னான். முஹ்சின்கள் மீது கடமையாக இருக்கிறது. அப்போ ஒரு மனிதர் சொன்னாரு, நான் நினைச்சா என்ன செய்வேன், அஹ்சன்து அவங்களுக்கு செஞ்சிருவேன். ஏன்னா இஹ்சானா இருக்கு. நான் நினைச்சா செய்வேன், நான் நினைச்சா செய்ய மாட்டேன் என்பதாக சொன்னார். அப்ப அல்லாஹ் சொன்னா ஹக்கன் அலல் முஹ்சினீன் என்பதாக சொன்னதுக்கு, அப்போ ஒரு மனிதர் சொன்னார் சஹாபியிலிருந்து, நான் என்ன செய்வேன், இன் ஷிஅ்து அஹ்சன்து ஃபஃபஅல்து வ இன் ஷிஅ்து லம் அஃபஅல். நான் உபகாரம் நினைச்சா நான் உங்களுக்காக செஞ்சிருவேன், நாடுனா செய்வேன். இல்லைன்னு சொன்னா நான் செய்ய மாட்டேன் என்பதாக சொன்ன உடனே அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறான். வலில் முத்தல்லகாத்தி மத்தாஉம் பில் மஅரூஃபி ஹக்கன் அலல் முத்தகீன். முத்தகீன்கள் மீது வாஜிப் என்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கிறான். இதை வச்சுதான் சிலர் என்ன செய்றாங்க, முத்தா என்பது அவசியமான, அதாவது ஒவ்வொரு தலாக் விடப்பட்ட பெண்மணிக்கும் கொடுப்பது அவசியமாக இருக்குது. அந்த பெண்மணி ஏற்கனவே மகருடைய விஷயம் முடிவு செய்யப்பட்டாலும் சரி, மகருடைய விஷயம் முடிவு செய்யப்படவில்லை என்றாலும் சரி, அல்லது அவள் ஜிமா அதாவது வீடு கூடுவது என்பது அவளோடு நடந்து விட்டாலும் சரி, அல்லது ஜிமா என்பது நடக்கவில்லை என்றாலும் சரி, இது போன்று மத்தாவை கொடுப்பது அவசியமாக இருக்கின்றது என்பதாக ஒரு சில உலமாக்கள் கூறுகிறார்கள். அதில் குறிப்பாக இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி ஒரு கவுல் அதை தொட்டு மறுகிறது. அப்போ அந்த இடத்துல இந்த மஹ்சினின் என்ற வார்த்தைக்கு இது போன்ற ஒரு சஹாபி சொன்னதுனால அல்லாஹு தஆலா இந்த பதில் இறக்கி வச்சா, என்னது, ஹக்கன் அலல் முத்தகீன் என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வச்சதை பார்க்கணும். அப்போ கதாலிக்க யுபையினுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தாக்கிலூன். நீங்கள் விளங்கக்கூடும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா இது போன்ற அத்தாட்சிகள் என்ன செய்யறான், உங்களுக்கு விளக்கி விளக்கி காட்டுகிறான், தெளிவாக்கி காட்டுகிறான் என்பதாக சொல்றான். முத்தா என்றால் என்ன, அதனுடைய சட்டம் என்ன, அதனுடைய அளவு என்ன என்பதையெல்லாம் சென்ற பாடங்களிலே நாம் விளக்கமாக விவரமாக அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிவிட்டோம். அதனுடைய அதிகபட்ச அளவு, குறைந்த அளவு, ஒவ்வொரு இமாம்களிடம் அதனுடைய தாரீஃப் என்ன என்பதையெல்லாம் சென்ற பாடங்களில் தெளிவாக விளக்கிவிட்டோம். அப்போ இந்த இடத்துல முத்தகீன் என்று சொல்வதை கொண்டு என்ன அர்த்தம், அதாவது ஷிர்க்கை விட்டு விலகியவர்கள், அதே போன்று அல்லாஹ்வுடைய அச்சத்தில் வாழக்கூடிய அவர்கள் மீது கடமையாகும் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான். அதை தொடர்ந்து சொல்றான், கதாலிக்க யுபையினுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தாக்கிலூன். ஐ மிஸ்ல தாலிக்கல் பயானி அஷாஃபி, மிஸ்ல தாலிக்கல் பயானி ஷாஃபி, தெளிவான விளக்கம், இது போன்ற தெளிவான விளக்கங்கள் இருக்கிறதே, அல்லதி எப்படிப்பட்டது, யுவஜ்ஜிஹுன் நுஃபூஸ, அதாவது உள்ளங்களை அப்படியே என்ன செய்யும், கவனப்படுத்தும், உள்ளங்களை இதன் பக்கம் ஈர்த்து கொண்டு வரும், நஹ்வல் மவத்தத்தி ஒரு ரஹ்மதி, பிரியத்தின் பக்கமும் ஒரு கருணையின் பக்கமும் நஃப்ஸுகளை இழுத்து கொண்டு வரும். யுபையினுல்லாஹு சுப்ஹானஹு லக்கும், அல்லாஹு தாலா உங்களுக்கு ஆயாத்திஹி அத்தால்லதி, அல்லாஹு தஆலா அந்த ஆயத்துகளை உங்களுக்கு அறிவிக்கிறான். எப்படிப்பட்ட ஆயத்து, அத்தால்லதி அலா அஹ்காமிஹி ஷர்இய்யா, ஷரியத்துடைய சட்டங்களின் மீது அறிவிக்கக்கூடிய ஆயத்துகளை உங்களுக்கு அல்லாஹு தஆலா விளக்கி காண்பிக்கின்றான். லிதஅகிலு மா ஃபீஹா, அதிலே எந்த ஒன்று பொதிந்திருக்கிறதோ அந்த விஷயங்களை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி, வதஅமலு பி மூஜிபிஹா, அதன் மீது கடமையான விஷயங்களை நீங்கள் சரியான முறையில் நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா சரியத்துடைய சட்டங்களை உங்களுக்கு விளக்கி காண்பிக்கின்றான். அப்ப எது உங்களுக்கு அவசியமானது, எவ்வளவு அவசியமானது, உங்களுடைய கணவன்மார்களுக்கு மனைவிமார்களுக்கு என்ன அவசியமானது என்பதே அல்லாஹ் சொல்றான். அம்மா என்னுடைய சட்டங்களை நீங்க விளங்கி இருக்கிறீங்க, நான் விளக்கியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஆயத்துகள் மூலமா அல்லாஹ் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறான். அது அது ஹஜ்ரத் அந்த ஆயத்துகள், அத்தாட்சிகள், அதன் ஆதாரங்கள் எல்லாம் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த வேதத்தின் மூலம் அல்லாஹ் இறக்கி வச்சான். எதுக்காக இறக்கி வச்சா, நீங்க விளங்கி கொள்ளணும். எது ஒன்று உங்கள் மீது விளக்கப்பட்டதோ அந்த கடமைகள் என்ன, சட்டங்கள் என்ன, அதில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சீர்திருத்தங்கள் என்ன, அதே போன்று உங்களுடைய தீனிலே அதன் மூலம் ஏற்படக்கூடிய சீர்திருத்தங்கள் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இது போன்ற அத்தாட்சிகளை உங்களுக்கு விளக்கி காண்பிக்கின்றான் என்பதாக திருமறையில் சொல்லி காண்பிக்கின்றான். சரி, அடுத்ததாக இதற்கு பிறகு நம்ம பலாகாவை பார்க்க போறோம். பலாகாவுடைய சட்டத்தை பார்க்க போறோம். அதே போல அந்த விஷயத்துல சொல்லும்போது சொல்றாங்க, ஹலால் எது, ஹராம் எது, கடமை எது, நம்முடைய அந்த கடமையினுடைய ஹத்து எல்லை எது, எதை அல்லாஹு தஆலா ஏவி இருக்கிறான், எதை விட்டும் தடுத்திருக்கிறான், அந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தெளிவாக விளக்கி இருக்கிறான். அதாவது ஒட்டுமொத்தமாகவும் சொல்றான், முஜ்மல் சொல்லுவாங்க, ஒரு ஒட்டுமொத்தமாக சுருக்கமாகவும் சொல்லிவிட்டு தனித்தனியாக விளக்கமாகவும் தேவைக்கேற்ப
தேவைக்கேற்ப நேரத்திற்கு தகுந்தாற் போல் முன்னால் உள்ளவர்களை கவனித்து அல்லாஹு தாலா தெளிவாக விளக்குகிறான். ஏன்? இதன் மூலம் நீங்கள் தெளிவடைய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. சரி, அதை தொடர்ந்து அல் பலாகத்துடைய சட்டங்கள் ஆரம்பிக்கிறது, இலக்கிய நயம். அதுல முதலாவது விஷயம், ஹாஃபிது அல சலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா. அல்லாஹு தாலா தொழுகைகளை எல்லாம் பேணிக்கையாக தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு வஸ்ஸலாத்தில் உஸ்தா, நடுத்தொழுகையும் பேணிக்கையாக தொழுங்கள் என்பதாக சொல்றோம். அப்ப அத்துஃபுன் ஹாசுன் அலா ஆமின், ஹாஸான ஹாஸின் மீது அத்துஃபாக இருக்கு. ஹாஸை அத்துஃப் செய்கிறது, குறிப்பான ஒரு விஷயத்தை அத்துஃப் செய்வது அலா ஆமின், பொதுவான ஒரு விஷயத்தின் மீது. பொதுவான விஷயத்தை கொண்டு வந்துட்டு அதுக்கு பின்னாடி ஹாஸான விஷயத்தை கொண்டு வர்றது. லி பயானி மசீதி ஃபதுலிஹா, விளக்குவதற்காக வேண்டி. மசீதி ஃபதுலிஹானா அதனுடைய சிறப்பினுடைய அதிகரிப்பு, எந்த அளவுக்கு அதிகமான அதில் சிறப்பு இருக்கிறது என்பதை விளக்குவதற்காக வேண்டி ஆமான விஷயத்தை கொண்டு வந்து விட்டு அதற்கு பின்பாக ஹாஸான விஷயத்தை கொண்டு வருவது. அதை தொடர்ந்து ஹாஸான விஷயத்தை கொண்டு வருவது, அதற்கு தான் இவ்வாறு சொல்லப்படும். சரி, அப்ப இந்த இடத்துல வசலாத்தில் உஸ்தா என்பதாக அல்லாஹு தாலா பொதுவாக சலாத்தை பற்றி சொல்லிட்டான், எல்லா தொழுகைகளையும் என்று சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு வசலாத்தில் உஸ்தா, நடுத்தொழுகையும் பேணிக்கையாக தொழுது கொள்ளுங்கள் என்பதாக சொல்றான். முதல்ல நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சு கொள்ளணும், அத்துஃப் என்றால் என்ன? அத்துஃபு ஹாசுன், அத்துஃபுன் ஹாசுன் அல்லது ஆமின் என்பதாக சொல்றோமே, இந்த அத்துஃப் என்றால் என்ன அப்படின்னா, அத்துஃப் என்றால் லொகத்துல அகராதியில அதாவது ஒரு வஸ்துவின் பக்கம் திரும்புதல் என்ற அர்த்தம். ஒரு விஷயத்தை போயிட்டு அதாவது அதை விட்டு அது இன்னொரு பக்கம் அந்த வஸ்துவின் பக்கம் திரும்புதல். ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் அதன் பக்கமே திரும்புதலுக்கு சொல்றது. இஸ்திலாஹில் எடுத்துட்டோன்னு சொன்னா, அதாவது ஒரு ஒரு அத்துஃபுடைய ஹருஃபுகளில் ஒரு ஹருஃபை என்ன செய்யறது, பின்பற்றி செல்வது. அத்துஃபுடைய ஹருஃபுகளில் ஒரு ஹருஃபை பின்பற்றி செல்வதற்கு மாத்தூஃப் என்பதாக சொல்லுவாங்க. உதாரணமாக அத்துஃப் சில நேரம் முஃப்ரதான விஷயத்தின் மீது முஃப்ரதை கொண்டே திரும்பி சொல்றது. அது மாதிரி வாக்கியங்கள் ஜும்லாக்கு ஜும்லாவை அத்துஃபாக அதை கொண்டு திரும்பி சொல்லுவது. இது போன்ற விஷயத்து அத்துஃப் என்பதாக சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆம், இப்போ ஆம்னா என்ன, ஹாஸ்னா என்ன? ஆம் என்பது ஒரு விஷயத்துல எல்லாத்தையும் மொத்தமாக அடக்கிக் கொள்றது. போதுமான அளவுக்கு என்ன செய்யும், அதில் வைக்கப்பட்ட வார்த்தை இருக்க அனைத்தையும் அடக்கிக் கொள்ளும். உதாரணமா ரிஜால் அப்படிங்கிற வார்த்தை, ரிஜாலுங்கிற வார்த்தை எல்லாத்தையும் அடக்கிக் கொள்ளும். இதுக்கு பேர் ஆமான லெஃப்ட் என்பதாக சொல்லுவாங்க. அப்போ அதில் எல்லா நபர்களும் வந்துடுவாங்க. ரிஜாலுங்கிறதுல எல்லா தனித்தனி நபர்களும் எல்லாமே உள்ள அடங்கிடுவாங்க. அதே மாதிரி ஹாஸ்னா என்ன? ஹாஸ்னா என்ன, ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தின் மீது மட்டும் அறிவிக்கும். அது ஆமுக்கு எதிரானது. குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்கு உதாரணமாக ரஜுலுன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான மனிதனை குறிக்குது. ஆனால் ரஜுலுன்ங்கிறது அதாவது ஆமானது, அதுக்கு எதிராக என்ன செய்யறது, ஒரு மனிதனை மட்டும் குறிக்குது, ஜெயிதுன். இப்படி தனிப்பட்ட முறையில் குறிக்கிறதுக்கு தான் ஹாஸ் என்பதாக சொல்லுவோம். அப்போ ஆம் வேற, ஹாஸ் வேற. ஆம்ங்கிறது பொதுவாக எல்லாத்தையும் குறிக்கும், அதில் விட்டு என்னது ஹாஸுங்கிறது அதிலிருந்து ஒன்றை மட்டும் குறிக்கும். அப்போ இந்த ஆம் ஹாஸ் இதெல்லாம் கொண்டு வர்றது எதுக்குன்னு சொல்லி சொன்னால், அதை கொண்டு ஒரு நோக்கம் வெளிப்படுத்துவதற்கு தான், ஒரு அவசியம் ஏற்படுவதன் காரணமாக அந்த மாதிரி அத்துஃபின் ஹாஸின் மீது ஆம் அத்துஃப் செய்கிறது, ஆமின் மீது ஹாஸ் அத்துஃப் செய்கிறது, எல்லாம் ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் செய்யப்படுது. எல்லாம் ஒரு நோக்கத்தின், உதாரணமாக துல்லாபுன்னு சொல்கிறோம். துல்லாபுங்கிறது மாணவர்கள் எல்லாத்தையும் அடைக்கிறது. மாணவர்கள் எல்லாமே இதில் அடங்கிடுவாங்க. உதாரணமாக அதாவது கர்ரம்துல் மதரச, கர்ரம்து தாலிபல் மதரசத்தி, நான் மதரசாவுடைய மாணவர்களை நான் கண்ணியம் செய்தேன். ஓ கர்ரம்துல் அஹ்மத, இன்னும் அஹ்மதையும் கண்ணியம் செய்தேன். அவன் பொதுவாக சொன்னதுக்கு பிறகு அஹ்மதை மட்டும் குறிப்பாக சொல்றது, அஹ்மதை மட்டும் குறிப்பாக சொல்றது. அப்போ இந்த துல்லாபுங்கிறதுல அஹ்மதும் உள்ள நுழைஞ்சிருவார். ஆனால் இந்த இடத்துக்கு தனிப்பட்ட முறையில் திரும்ப ஒருக்க என்ன செய்கிறோம், அப்போ இந்த இடத்துக்கு தக்கரார் நோக்கம் கிடையாது, திரும்ப கொண்டு வரணுங்கிற நோக்கம் கிடையாது. அசல் அதை கொண்ட நோக்கம் என்னன்னு சொன்னால், அந்த அஹ்மதுடைய அந்த விஷயத்தை விளக்கணும், அந்த அஹ்மதுடைய அந்த தனி ஒரு மதிப்பை தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் அங்கே நோக்கமாக இருக்கு. அப்போ இதே மாதிரி குரானில் பல இடங்களில் அத்துஃபுடைய விஷயங்கள் வந்திருக்குது. ஹாஸா ஆமின் மீது அத்துஃப் செய்கிறது, அது மாதிரி ஆம ஹாஸின் மீது, பொதுவான வார்த்தையை பொது தனிப்பட்ட வார்த்தையின் மீது அத்துஃப் செய்வது, அதே மாதிரி தனிப்பட்ட வார்த்தையை பொதுவான விஷயத்தின் மீது அத்துஃப் செய்வது.
இதை கொண்டு என்னன்னு சொன்னா விஷயங்களை விளங்கணுங்கிறதுக்காக வேண்டியும் அதே போல் அதன் மீது சில விஷயங்களை எச்சரிக்கை செய்யணுங்கிறதுக்காகத்தான் அத்துஃபுங்கிறது கொண்டு வரப்படுது. அப்போ ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் அத்துஃப் என்ன செய்கிறோம், ஹாசான் லெஃப்ல ஆமின் மீதும் ஆம ஹாசின் மீதும் என்ன செய்கிறோம். ஏன்னு சொன்னால் அந்த விஷயத்துக்கு எஹத்திமாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த எதை நம்ம திரும்ப சொல்லி கொண்டு வரோமோ அந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை திரும்ப சொல்றது. அதே மாதிரி அதை என்ன செய்ய பொடுபோக்காக விட்டுவிடக்கூடாது, அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி திரும்ப சொல்லப்படும். திரும்ப என்னது சொல்லப்படும். அப்போ அதனால என்னது நோக்கமே அதுதான். அப்போ சொல்றாங்க இந்த வகை இருக்குத இந்த அத்துஃபுடி இந்த வகைங்கிறது ஹாஸ், அதாவது ஹாஸ் அத்துஃப் செய்கிறது ஆமின் மீது, ஹாஸ் அத்துஃப் செய்கிறது ஆமின் மீது. அப்போ பொதுவான விஷயத்தின் மீது ஒரு தனிப்பட்ட விஷயத்தை என்ன செய்யறது அத்துஃப் செய்து கொண்டு வர்றது. இதில் இந்த வாவின் மூலமாகத்தான் என்ன செய்வாங்க இந்த சட்டத்தை கொண்டு வருவாங்க. அத்துஃபுடைய ஹர்ஃபுகளில் வேறு எதை கொண்டும் நடக்காது, வாவின் மூலமாக நடக்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கு குரானில் சில உதாரணங்கள் இருக்குது. குரானில் பல உதாரணமாக ஒல் முத்தல்லகாத் யதரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன சலாசத குரு என்பதாக சொல்லிட்டு ஃபபலக்ன அஜலஹுன்ன ஃபம்சிகுஹுன்ன பி மஅரூஃபின் அவ் சர்ரிஹுஹுன்ன பி மஅரூஃப் என்பதாக சொல்லப்படுது. அதே மாதிரி புஊலத்துஹுன்ன அஹக்கு பி ரத்திஹின்ன. இப்போ இங்கே தலாக் விடப்பட்ட பெண்மணி 3 குரு 4 மாதம் என்ன செய்வாங்க, 3 குரு என்ன செய்வாங்க இதால இருக்க வேண்டும் என்பது சொல்லியாச்சு. இது பொதுவான விஷயம். அப்போ இந்த முத்தல்லகாத் என்பதில் எல்லாமே உள்ள அடங்கிடுவாங்க. திலகாத் என்றதில் 3 தலாக் விடப்பட்டவங்களும் அடங்குவாங்க, 2 தலாக் அதாவது அல்லாமல் அதை விட குறைவாக தலாக் விடப்பட்டவங்களும் அடங்கிடுவாங்க. ஆனால் திரும்ப என்ன அத்துஃப் செஞ்சு ஃபபலகன அஜலஹுன்ன ஃபம்சிகுஹுன்ன பி மஅரூஃபின் அவ் சர்ரிஹுன்ன பி மஅரூஃபின். அவர்கள் அவங்களுடைய இத்தாவுடைய காலத்தை அடைந்து விட்டால் அவங்களை நல்ல முறையில் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது நல்ல முறையில் விட்டு விடுங்கள் என்பதாக சொல்றது. ஃபபுஊலத்துஹுன்ன அஹக்கு பி ரத்திஹின்ன ஃபீ தாலிக். அப்போ அந்த விஷயத்தில் திருப்பி மீட்டக்கூடிய உரிமை அந்த கணவருக்கு அதிகமாக இருக்கிறது என்பதாக சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஹாசான ஹுக்கும் என்ன செய்கிறோம், பொதுவான ஒரு விஷயத்தில் அது 3 அல்லாததே எடுக்கும், 3 தலாக் விடப்பட்டதே எடுக்கும். அப்போ எங்கிறது லெஃபுதை என்னது ஹாஸ் செஞ்சு எதுக்காக சொல்கிறோம், எல்லாரையும் எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. அப்போ அந்த உதாரணங்களுடைய அடிப்படையில் பார்த்தா மன்கான அதுவன் லில்லாஹி வ மலாய்கத்திஹி ஒ ருசுலிஹி ஒ ஜிபிரீல ஒ மீகால ஃபைன் அல்லாஹ் அதுவும் லில் காஃபிரின். அப்போ யார் அல்லாஹ்வுடைய விரோதியாக இருக்கிறானோ, மலக்குமாருடைய விரோதியாக இருக்கிறானோ, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விரோதியாக இருக்கிறானோ என்று சொல்லிட்டு ஒ ஜிப்ரீல ஒ மீகால மன்கான அதுவும் லில்லாஹி ஒ மலாய்கத்திஹி என்று சொல்லும்போது இந்த மலாய்க்கத்துடைய அடக்கத்துக்குள்ள, இந்த மலாய்க்கத்துக்குள்ளேயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து விடுவார்கள், ஹஜ்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து விடுவார்கள். திரும்ப அல்லாஹ் அவங்கள தனியாக சொல்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தையும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் தனியாக சொல்றதுல மலக்குமாருடைய உமூமிலிருந்து அவங்கள தனியாக பிரித்து சொல்றது காரணம் என்ன, யூதர்களுக்கு முதல்ல பதில் கொடுக்கணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த அத்துஃப் கொண்டு வர்றது, உஸ்லூப்ல சில விஷயங்களை மாற்றம் செய்கிறது எல்லாம் ஒரு உயர்ந்த ஒரு நோக்கத்திற்காகத்தான் சொல்லப்படுமே ஒழிய வீணானதாகவோ விளையாட்டாகவோ அல்ல. அப்போ இங்கே அந்த ஜிப்ரீல் இஸ்லாமின் மீது யூதர்கள் கொண்ட அந்த விரோத போக்கிற்கு பதில் கொடுக்க வேண்டும், அதில் அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜிப்ரீல் இஸ்லாத்தை அல்லாஹ் கொண்டு வந்திருக்கான். அதே மாதிரி மீகா அலி இஸ்லாத்தை கொண்டு வந்ததுக்குன்னா அவங்க ரிஸ்குடைய மலக்கா இருக்கிறாங்க. அப்போ உடலினுடைய அனைத்து வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சமே அவங்களுடைய கையில் அல்லாஹ் கொடுத்துருக்கலாம். எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ் ஸலாம் உள்ளங்களுடைய வாழ்க்கையும் ரூஹுகளுடைய வாழ்க்கையும் அது ஜிப்ரீல் அலைஹிஸ் ஸலாமுடைய கையில் இருக்கிறதோ, அதே போல ஹஜ்ரத் மீகா அலைஹிஸ் ஸலாமுடைய கண்ட்ரோலில் அல்லாஹ் எதை கொடுத்துருக்கிறான், உடல்களுடைய வாழ்க்கை. உணவு கொடுத்தா தான் உடல் ஆரோக்கியம் பெறும், சக்தி பெறும். அவ இல்லைன்னா பலகீனமாயிரும். அப்போ அதனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் இயற்கையில் கொடுத்துருக்கிறான், மீகா அலைஹிஸ் ஸலாம் கையில் கொடுத்துருக்குறாங்க. அதனால அவர்களை தனியாக கொண்டு வரப்பட்டிருக்கு. அதே மாதிரி யாபனி இஸ்ராயி லத்குரு நிஅமத்தி அல்லத்தி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபல்லல்துக்கும் அலல் ஆலமீன். அப்போ இந்த இடத்துல ஃபலீலத் தஃலீல் என்பது ஹாஸாக கொண்டுவரப்பட்டிருக்கு, அத்துஃப் செய்யப்பட்டிருக்கு. எதன் மீது, நியாமத்தின் மீது. அப்போ நியாமத் என்பதில் எல்லாம் அடங்கிறது. நியாமத் என்றால் எல்லாமே அடங்கிறது. ஆனால் அதிலிருந்து தனியாக அல்லாஹ் நினைச்சலாம் உங்களை சிறப்புப்படுத்தி இருக்கிறேங்கிற அந்த நியாமத்தை தனிப்படுத்தி சொல்றதை பார்க்குறோம். ஷஹர் ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத் என்று சொல்லிட்டான். ஓ பையினாத் அப்புறம் அலல் ஹுதா. அப்போ இந்த இடத்துல என்னது ஹாஸான விஷயத்த ஆமின் மீது அத்துஃப் செய்கிறாங்க. ஏன்னா ஹுதாங்கிறது இருக்குது, அதில் என்னது மறைமுகமானது இருக்குது,
வெளிப்படையானதும் இருக்குது. பையினாத்துல அதே மாதிரி தான். அப்ப இந்த குர்ஆன் இருக்குது எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கு. எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்குது. அதே மாதிரி பல உதாரணங்கள் இது இன்னமா யஅமுருக்கும் பிஸ்ஸூஇ வல் ஃபஹ்ஷா என்பதாக அல்லாஹ் சொல்றான். இந்த இடத்துல ஹாஸ் இது ஆமின் மீது அத்திஃப் செய்யுது. ஏன்னா சூலே எல்லாமே வந்துருது. அஸ்ஸூ என்ற வார்த்தையில அல் ஃபஹ்ஷா எல்லாம் அடங்கிரும். ஆனா அல்லாஹ் அஸ்ஸூவையும் சொல்லி அல் ஃபஹ்ஷாங்கிற வார்த்தையும் சொல்றான். ஃபஹ்ஷாங்கிற வார்த்தையும் சொல்றான். வதுக்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் வமா அன்ஸல அலைக்கும் மினல் கிதாபி வல் ஹிக்மா என்பதாக சொல்றான். அப்ப உங்கள் மீது அல்லாஹு தஆலா செய்த நியாமத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். இன்னும் உங்கள் மீது அல்லாஹு தஆலா வேதத்தையும் ஞானத்தையும் இறக்கினானே அதையும் நினைத்து பாருங்கள் என்று சொல்வதன் மூலம் அல்லாஹ் ஆமா பொதுவா சொன்னதுக்கு பிறகு ஹாஸா அந்த இடத்துல வேதத்தையும் ஹிக்மத்தையும் எடுத்து சொல்லுகிறான். இது அத்துஃபுல் ஹாஸ் அலல் ஆம். ஹாஸா ஆமின் மீது அத்துஃப் செய்வது. இவ்வாறு பல உதாரணங்கள் சொல்லப்பட்டு வருகிறது. ஹாஸான விஷயத்தை அத்துஃப் செய்கிறது ஆமீன் மீது, பொதுவான விஷயத்தின் மீது அத்துஃப் செய்வது சம்பந்தமாக குர்ஆன்ல பல உதாரணங்கள் சொல்லப்படுது. அனைத்தும் எல்லா உதாரணத்தினுடைய விளக்கத்தின் ஒரே நோக்கம் என்ன? அதை கொண்டு அதிகமான அதனுடைய சிறப்பை தெளிவுபடுத்த வேண்டும். உதாரணமா இங்க வஸ்ஸலாத்தில் உஸ்தா என்று சொல்வதன் மூலம் மற்ற தொழுகைகளை விட அசருடைய தொழுகை சிறப்பு வாய்ந்தது. எல்லா தொழுகையும் சிறப்புடையதுதான். எல்லா தொழுகையும் சிறப்பு கொண்டதுதான். அதில் அதிகப்படியான சிறப்பு என்பது அசருடைய தொழுகைக்கு இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா அந்த இடத்துல உணர்த்தி காண்பிக்கிறான். அந்த இடத்துல அல்லாஹ் உணர்த்தி காண்பிக்கின்றான். அதனால தான் சொல்லப்பட்டுச்சு, நீங்க என்ன செய்யுங்க, அசருடைய தொழுகையை முக்கியத்துவத்தோடு தொழுது வாருங்கள் என்ற அந்த அழுத்தமும் அந்த தாக்கீதும் கொடுக்கப்பட்டது. அந்த அழுத்தமும் அந்த தாக்கீதும் கொடுக்கப்பட்டது அதனால தான். அப்ப இந்த இடத்துல இந்த சட்டம் அத்துஃபுல் ஹாஸ் அலல் ஆம் என்ற சட்டத்தின் அடிப்படையில் வஸ்ஸலாத்தில் உஸ்தா என்பதாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்து அந்த ஃபைன் ஹிஃப்தும் ஃபைதா அமின்தும்ங்கிற வார்த்தையில் உள்ள இலக்கியங்கள் சம்பந்தமாகவும் அதோடு சேர்த்து வசனங்களின் பயன்களையும் நாம் தெளிவாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இதுவரை பார்த்த விஷயங்களை விளங்கக்கூடிய அதை புரிந்து அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. அல்லாஹ் இஹ்லாஸையும் இறையச்சத்தையும் மென்மேலும் தந்து நம்மை சங்கை செய்வானாக. இம்மை மறுமையுடைய முனிவு வெற்றியை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.